இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சர்வேஷ் கால் பண்றேன்னு சொல்லியிருந்தான், இன்னும் ஃபோன் பண்ணலையே. எப்படியோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி பாரதி கிட்ட சைன் வாங்கிட்டு அவங்கள வெளியே அனுப்பிடுவாங்களே. என்ன பண்றது? என்னண்ணே அதுக்குள்ள தூங்கிட்டீங்க? அண்ணே 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 அண்ணே. ஐயோ, ஏய் தவக்கல, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இப்ப எதுக்கு ஆதி எழுப்பிக்கிட்டு இருக்க? இல்ல மேடம், இப்பதான் பேசிக்கிட்டு இருந்தாரு, வரத்துக்குள்ள தூங்கிட்டாரு. ஏய், அவரு ரெஸ்ட் எடுக்கிறதே பெரிய விஷயம். நீ தூங்குறப்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க. முதல்ல வெளியே போ போ. சரி. நம்ம கொடுத்த மாத்திரையை சாப்பிட்டுட்டு ஆதி தூங்கிட்டாரு. பாரதி இந்த வீட்டை விட்டு கிளம்புறப்போ ஆதி கண்டிப்பா அவளை பார்க்க போறதில்ல. அதே மாதிரி ஆபீஸ்ல அவகிட்ட சைன் வாங்கிட்டு அவளை எப்படியாவது சீக்கிரம் அனுப்பிடணும். I'm so sorry ஆதி. சொல்லுங்க மேனேஜர். மேடம், டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் மேடம். பாரதி மேடம் வந்து சைன் பண்ணிட்டா அவங்கள ரிலீவ் பண்ணிடலாம் மேடம். ஓகே, இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நானும் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆபீஸ்க்கு வந்துடுவேன். ஓகே மேடம். பாரதி, பாரதி. நான் போறேன் ஆதி. இனிமே உங்களை பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா சத்தியமா நான் அந்த பணத்தை எடுக்கல. அதை ப்ரூவ் பண்றதுக்கு என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல ஆதி. இனிமே கடவுள் விட்ட வழின்னு பாட்டியையும் குழந்தைங்களையும் கூட்டிட்டு கிளம்பிட்டேன். வாழ்க்கையில விதி நம்ம 2 பேரையும் ஏதோ ஒரு கட்டத்துல ஒண்ணு சேர்க்க வச்சது. சந்தோஷமா இருந்த வாழ்க்கையில யாரு கண்ணு பட்டுச்சோ, நீங்க ஒரு பக்கம், நான் ஒரு பக்கமா விலகி போயிட்டேன். நீங்க வரவே மாட்டீங்கன்னு நான் நினைச்சப்போ என் கண்ணு முன்னாடி நீங்க வந்து நின்னத இப்ப கூட என்னால நம்பவே முடியல. உங்களை பார்த்துட்டு இருக்கிற சந்தோஷத்துலதான் நான் இவ்ளோ நாளும் இந்த வீட்ல நடந்த எல்லாத்தையும் நான் பொறுத்துட்டு இருந்தேன். இப்போ இந்த வீட்ல இருக்க முடியவே முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. நான் போற ஆதி. அங்க இருக்கிற குங்குமத்தை எடுத்து ஓ புருஷன் நெத்திலே வச்சு விடுமா. ஓ புருஷன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதுமா. தவக்கல, தவக்கல. தவக்கல. அண்ணே
என்னண்ணே பண்ணுது அண்ணே அண்ணே ஐயோ அண்ணே டாக்டர் அண்ணே பாரதிப்பா ஆஃபீஸ் தானே போயிருப்பாங்க. ஆமாண்ணே ஒரு ஆட்டோ பிடி சீக்கிரம். சரிண்ணே சரிண்ணே பாரதி கையெழுத்து போட வேண்டாம். அண்ணே சார் பாத்துண்ணே அண்ணே சார் என்னாச்சு ஆதி சார் என்னாச்சு என்னாச்சு ஆதி? ஆதி என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கீங்க? சார் என்ன சார் ஆச்சு சொல்லுங்க. ஆதி என்னாச்சு? ஒண்ணு ஒண்ணு பாரதி நீங்க சைன் போட வேண்டாம். ஆதி என்னாச்சு? ஏன் பாரதி சைன் போட வேண்டாம்னு சொல்றீங்க? பாரதி பாரதி எந்த தப்பும் பண்ணல. அவங்க ஆபீஸ்ல இருந்து பணத்தை எடுக்கவே இல்லை. அதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இங்க வந்தேன். ஆதி என்னாச்சு? ஆதி என்னாச்சு? ஆதி ஆதி என்னன்னு பாருங்க. அப்பா ஆதி தம்பி ஆதி அப்பா என்னாச்சுப்பா? ஆதிக்கு பாருங்க. அப்பா ஏந்திரிங்கப்பா. என்னாச்சுப்பா? ஆதி ஏதாவது பேசுங்கப்பா. அப்பா ஏந்திரிங்கப்பா. அப்பா டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. ஏந்திரிங்கப்பா. அவர் சாப்பிட்ட மருந்து ஓவர் டோஸ் ஆயிருக்கு. அதனால தான் மயக்கம் மட்டும் விழுந்திருக்காரு. இப்போ இன்ஜெக்ஷன் போடுறேன், கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். டாக்டர் அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? இல்லம்மா, சரியாயிடுமா. நெக்ஸ்ட் டைம் டேப்லெட் கொடுக்குறப்ப செக் பண்ணிட்டு கொடுங்க. நான் இப்போ பிளட் சாம்பிள் எடுத்துட்டு போறேன். செக் பண்ணி பார்த்துட்டு என்னன்னு சொல்றேன். டாக்டர் பயப்படுற மாதிரி. நோ 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 நோ, இஸ் ஃபைன், டோன்ட் வரி. நான் பிளட் சாம்பிள்ஸ் ரிப்போர்ட் வந்த உடனே உங்களுக்கு கால் பண்றேன். சரிங்க டாக்டர். ஓகே, நன்றி டாக்டர்.